அவங்க ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஃப்ரீ வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க போறது ஒன்றும் கிடையாது. நான்லாம் கூலிக்காரன் தான்ப்பா, ஒரே ஒரு சொந்த வீடு வச்சிருக்கிறேன், எனக்கு வரல அப்படிங்கிறாங்க. பல பேர்த்துக்கு அது வேதனையா இருக்கு. ஏன் அவங்க தான் ஓட்டு போடுறாங்களா, நாங்களாம் ஓட்டு போட்டியா? அப்புறம் மகளிர் எங்க வேணாலும் பஸ்ல போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. எங்க வேணாலும் எல்லா மகளிருமே பஸ்ல போறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீ கொடுக்குற அந்த பஸ் ஃப்ரீ எங்க வேணாலும் போலாம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 பேர் போவாங்க, இன்னும் 40 பேர். நீ ஏன் அப்படி ஃப்ரீ கொடுக்குறீங்க? ஃப்ரீ கொடுக்காதீங்க. ஒரு சிலிண்டர் 175 ரூபா தான், 150 ரூபா சிலிண்டர். அது கொண்டு வந்து போறதுக்கு 25 ரூபாய். அப்புறம் வந்துச்சு 350 ரூபாய்க்கு. இன்னைக்கு வந்து நிக்குது 1000 ரூபாய்க்கு. அது ஏன் நீ இலவசம் கொடுக்குற? ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கூட ஒரு 20 ரூபாய்க்கு இட்லி தரலான்னு அதுக்கு 4 ரூபாய் ஜிஎஸ்டின்னு போடுறாங்க. கரண்ட் போன 100 யூனிட் ஓடிட்டா 4 ரூபா 5 ரூபா வாங்குறாங்க. 200 ஓடிட்டா 6 ரூபாய் 7 ரூபா வாங்குறாங்க. ஏன் அப்படி பண்ற? ஏய், குடும்பக்காரருக்கு 5000 கொடுத்தாங்களா, எனக்கு 2000 ரூபா கொடு. யோ, அது கொடுத்தது சாப்பாட்டுக்கு அதுக்கு பிள்ளைங்களுக்கு. ஏய், நான் குடும்பத்தானவன் இருக்கும் தானே நீ வாங்கின, எனக்கு 2000 கொடு, என் செலவுக்கு வேணும். வாங்கி குடிச்சுட்டு போறது சோத்துக்கு வாங்கி போடுறாங்க, எனக்கு 2000 ரூபா கொடு. இது சொன்னா ஜனங்க ஏதாவது குடுக்கறத கெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களா என்னமோ, புரியுறீங்க சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ எந்த அரசியல் கட்சியோ அல்லது தனிப்பட்ட நபர்களையோ குறிவைத்து உருவாக்கப்படவில்லை. இது பொதுமக்களின் நிலையை பற்றி ஒரு பொது கருத்தாக மட்டுமே பகிரப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னித்து கருத்தாக எடுத்துக்கொள்ளவும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஓடி மகான் ஹோஸ்ட் தினேஷ்குமார். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய மனக்குமுறல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு. 2026 எலெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ 23 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டேட் அறிவிப்பு கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, அரசியல்வாதிகள், அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்காங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, பிரச்சாரம் பண்ணணும், சம்திங் நிறைய விஷயம் இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க சில அறிவிப்புகள் கொடுக்குறாங்களா மக்களுக்கு, இலவசங்கள், மகளிர் உரிமை தொகை பேருந்து இலவசம், அப்புறம் பொருட்கள் இலவசம், வந்து நிறைய அறிவிப்பு கொடுக்குறாங்க, இலவச அறிவிப்புகள். அதை கொடுக்க ஸோ இதை நினைச்சு இவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மன கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாலின் அவர்கள் 1500 நினைக்கிறேன், 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லும்போது எதுக்குப்பா 1500 ரூபா? அதே போல எடப்பாடி ஐயா அவருக்கு வந்து 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 2500 ஐயோ, அதுவும் நம்ம தலையில தானே விடி வைக்கிறாங்க. அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கொடுக்குறேன்னு 2500 ரூபா முடிஞ்சுரா சோழியா அப்படின்னு அந்த அறிவிப்பு வர வர இதுங்களுக்கு கஷ்டம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதனால நான் இதை பத்தி பேசணும், அதனால பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். வணக்கங்க எல்லாத்துக்கும். வணக்கம்பா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப விலைவாசி எல்லாம் அவங்க ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஃப்ரீ வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க போறது ஒன்றும் கிடையாது. புரியுதுங்க? எல்லாத்துக்கும் கிடைக்கிறது தான், எல்லாத்துக்கும் கிடைக்கல கண்ணு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தத நிறைய 4 வீலர்காருக்குல்ல, சொந்த வீட்டுக்காருக்குல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க தான் வந்து ஓட்டு போடுறாங்களா, நாங்கெல்லாம் ஓட்டு போடலையா அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா கேக்குறாங்க. இதை வந்து இதெல்லாம் காரணம் காட்டி நீ ஃப்ரீன்னு கொடுக்கறத ஃப்ரீ கொடுக்க வேணாம். அதாவது மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு கொடுத்தாலும் அது இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கறது ஒண்ணு இங்க அறிவிக்கிறாங்க. விதிமுறைகள். அப்போ எல்லா மக்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் தான் ஓட்டு போடுறாங்க. அதை ஏன் நீ பிரிச்சு பண்றானுங்கிறப்ப அது பல பேர்த்துக்கு அது வேதனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரீ கொடுக்காத, நீ விலைவாசி குறைச்சினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே போகும். புரியுதுங்களா? கூலி வேலை போறீங்க, சொந்த தொழில் செய்றீங்க, வசதி உள்ளவங்க எல்லாத்துக்குமே போகும். பிரிச்சு போயிட்டு போகுது, யாருக்கு பாதகம் இல்ல. கரெக்ட் தான். இப்போ விலைவாசி குறைச்சா அது தமிழ்நாடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாத்துக்குமே போகும் சார். இவரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, 1500 நம்புறாரு. எடப்பாடி அவரு அந்த சார் சொல்றாரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க.
விஜய் சொல்றாரு அவர் 2500ங்கிறாரு. அப்புறம் மகளிர் எங்க வேணாலும் பஸ்ல போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. எங்க வேணாலும் எல்லா மகளிருமே பஸ்ல போறாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். இருந்தாலும் தினக்கூலி போறவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா நானும் தினக்கூலி தான். இப்ப நான் போறது இல்ல. அப்ப எனக்கு என்ன இருக்கு? என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என்ன இருக்கு? நீ ஏன் அப்படி ஃப்ரீ கொடுக்குறீங்க? ஃப்ரீ கொடுக்காதீங்க. இப்ப அன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறப்ப ஒரு சிலிண்டர் 175 ரூபா தான். 150 ரூபா சிலிண்டர். அது கொண்டு வந்து போறதுக்கு 25 ரூபா. அப்புறம் வந்துச்சு 350 ரூபாய்க்கு. இன்னைக்கு வந்து நிக்குது 1000 ரூபாய்க்கு. அது ஏன் நீ இலவசம் கொடுக்குற? அந்த கேஸ்ல போற எல்லாத்துக்கும் போகுதுல்ல. அது எல்லாரும் சம்பாதிச்சு எல்லாத்துக்குமே போகுது. யாரு பாரபட்சம் தான் போகுது. இன்னைக்கு சாதாரண ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கூட ஒரு 20 ரூபாய்க்கு இட்லி தரலாம்னு அதுக்கு 4 ரூபாய் ஜிஎஸ்டின்னு போடுறாங்க. அத போற அந்த 4 ரூபாய்க்கு அவன் 1 ரூபாய் கட்டணும். ஒரு இட்லி வாங்கி இன்னும் கொஞ்சம் வயிறு நம்ம சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிடலாம்ல. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போறேன்பா 10 ரூபாப்பா. அட நீ ஒரு 7 ரூபா கொடுப்பா. எப்படி ஒரு 5 ரூபா வாங்குப்பா. எல்லாத்துக்கிட்டையும் 5 ரூபா. உனக்கு நஷ்டமே இல்லையா? அடுத்த விலைவாசி ஏதாவது குறைச்சி எங்களுக்கு கொடுக்கலாமே. எதுல குறைக்கலாம்? எது நன்றாறு பொருள் கேஸ் இருக்கு, டீ தூள் இருக்கு, சக்கரை இருக்குது, பால் இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறி இருக்கு, டிஃபன் வாங்கி சாப்பிடுற கடையில இருக்குது, எத்தனையோ இருக்குது. நீ இது எல்லாம் பண்ணுனீன்னா பரவாயில்ல. இப்ப இவங்க வந்து இன்னைக்கு அவ்வளவு கேஸ் வேலை இருந்துச்சுப்பா. இன்னைக்கு 700 800 ரூபாயில இருக்குதுப்பா. ஒரு இட்லி வாங்க போனா அந்த இட்லி அன்னைக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்கப்பா. இன்னைக்கு ஒரு 4 ரூபா தான், 3 ரூபா தான். அந்த மாதிரி ஒரு கிலோ தக்காளி இன்னைக்கு 50 ரூபா போட்டு வாங்க. அத போற ஒரு 40 ரூபா பண்ணு, ஒரு 30 ரூபா பண்ணு. ஏக சைடு எல்லா ஜனங்களுக்கும் போகும்ல. ஒண்ணும் இல்ல, கரண்ட் போனா 100 யூனிட் ஓடிட்டா 4 ரூபா 5 ரூபா ஆக்குறாங்க. 200 ஓடிட்டா 6 ரூபா 7 ரூபா ஆக்குறாங்க. ஏன் அப்படி பண்ற? அது இலவசம் கொடுக்கறதுனால ஒரு யூனிட் 500 யூனிட் ஃப்ரீனுங்கற. நான் கொடுக்குறேங்க, தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்றீங்களா? நான் தப்பா சொல்லல. 1 ரூபா கொடுங்க. ஒரு யூனிட் 1 ரூபா எங்களுக்கு கொடுங்க. சும்மா கொடுக்கறதுக்கு 1 ரூபா. 1 ரூபா. அப்ப என்னாச்சு? 500 யூனிட் கொடுத்தீங்கன்னா 500 ரூபா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 ரூபா சும்மா கொடுக்கறது. சும்மா கொடுக்கறதுக்கு 500 யூனிட் ஒரு 500 ரூபா கட்ட முடியாதா? பண்ண முடியாதா? பண்றாங்கன்னா பண்ற அளவுக்கு வருமானம் இருக்கும்ல. ஒரு 1000 ரூபா கட்ட மாட்டாங்க. சாதாரண இந்த கூலி வேலை தான் எங்களுக்கு. இந்த கூலி வேலை செய்யற வீட்டு யூஸ் 1000 ரூபா, 1500 ரூபா, 900 ரூபா, 1000 இப்படி வருது வீட்டு யூஸ். அங்க குடுக்கற மாதிரி கொடுத்து இங்க போகுதா? நீ அங்க கொடுத்து இங்க குடுக்குற. அப்போ 1 ரூபா போடுங்க. சும்மா வேண்டாம். சும்மா வேணாம், 1 ரூபா போடு. அவங்க கிட்ட வாங்கினா எத்தனை ஆயிரம் வாங்கலாம்? யோசிங்க எல்லாரும். ஃப்ரீன்னுட்டு கொடுத்தா போதும்னெல்லாம் நினைக்க கூடாதுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஒரு சும்மா போறப்ப பாக்குறேன் 2 பேரும் புருஷன் முன்னாடி பேசிட்டு போறாங்க. ஏய், குடும்பக்காரத்துக்கு 5000 கொடுத்தாங்களா, எனக்கு 2000 ரூபா கொடு. யோ, அது கொடுத்தது சாப்பாட்டுக்கு அது பிள்ளைங்களுக்கு. ஏய், நான் குடும்பத்தானவன் இருக்கும் தானே நீ வாங்கின. எனக்கு 2000 கொடு, என் செலவுக்கு வேணும். வாங்கி குடிச்சுட்டு போறது சோத்துக்கு வாங்கி போடுறாங்க. எனக்கு 2000 ரூபா கொடு. அந்த வண்டி எங்க வீட்டுக்கார ஸ்லோவா ஓட்ட சொல்லி அதை கேட்டுக்கிட்டே போறேன். அந்த ஆள் சண்டை பண்ணிக்கிட்டே பின்னாடி வருது. ஏன்? அது விலைவாசி குறைச்சு விட்டாங்க. இன்னும் ஒரு 1000 ரூபாய் இடத்துல இன்னொரு 10 பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா ஒரு 12 13 பொருள் வாங்க மாட்டாங்களா? நீங்களா சொல்லுங்க. 2000 ரூபாய் தரேன், வீட்டுக்கார ஃப்ரிட்ஜ் தரேன். என் ஃப்ரிட்ஜ் இது சொன்னா ஜனங்க ஏதாவது குடுக்கறத கெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களா என்னமோ. புரியுறீங்க? சொல்ல மாட்டாங்க. நான் தான் விலைவாசி குறைச்சு கொடுத்தா இருக்கிறோம் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் போகுது, நல்ல யூஸ் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. புரியாதீங்க, நம்ம எல்லாம் பேர் குடுக்கறத கெடுக்குதுன்னு நம்பாங்க. நான் குடுக்கறதெல்லாம் கெடுக்கல, எல்லாத்துக்கும் நான் பேசுறேன். நீங்க விலைவாசி குறைச்சு கொடுங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். இந்த பயிர் கடன் தள்ளுபடி, அது ஒர்த்து, லோன் தள்ளுபடி, அதெல்லாம் நல்ல ஒர்த்து தான். படிக்கிறவங்களுக்கு ஒரு உதவி பண்றீங்க, விவசாயிகளுக்கு ஒரு உதவி பண்றீங்கன்னா, விவசாயிங்க இல்லைன்னா நம்மளாம் சோறே இல்ல. அது தள்ளுபடி சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்து. அது விவசாயிங்க இல்லைன்னா நம்ம சோறே இல்ல. சோத்துல இருந்து காய்கறில இருந்து அனைத்தும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை பண்ணலாம். நீ ஃப்ரீங்கிறத விட
விலைவாசி, ஜிஎஸ்டி, வரி இதெல்லாமே குறைச்சி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் குறையன்னு என்னுடைய இது. அதனால இதை பண்ணி கொடுங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். மனக்குமுறல்ல கொந்தளிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ முடிவு உங்க கையில. இது எல்லாத்துக்கும் தான் கேட்டிருக்கிறேன். பொது எல்லாத்துக்கும் தான் நான் தவிர்த்து என் சுயநலத்துக்குலாம் அதுல ஒண்ணுமே இல்லப்பா. புரியுதுங்களா? அதே போல எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. ஸோ தவறாம ஓட்டு போடுங்க. கண்டிப்பா நம்மளுடைய விரல்ல தான் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இருக்கு. ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் அந்த நம்மளுடைய பதிவு அவங்க இருக்கணும். கொஞ்சம் போய் போடுங்கலாம் ஓட்டு. அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போடுங்க, சின்னத்துல போடுங்க. ஓகேங்களா? பட் ஓட்டு போடாம மட்டும் இருக்க வேணாம். ஸோ புறக்கணிப்புங்கிறது ஒரு எதிர்ப்பு தான், இல்லைன்னா நான் சொல்லலை. அதுக்கு உண்டான தாக்கம் இருக்கும். பட் இருந்தாலும் மற்றவர்கள் வந்து ஓட்டு வந்து கம்பல்சரி போட்டுருங்க. அது ஒரு ஜனநாயக உரிமை. ஓட்டுல தான் போடல, நோட்டா இருக்கு, வாட் எவர். நீங்க வந்து அவங்க சின்னத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தயவு செஞ்சு ஏதாவது போய் ஓட்டு போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.